ஹாய்ங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. 6 கிலோ நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணாங்க. ரெசிபி நல்லா இருந்தது. உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி எல்லா வகையான பட்டை கிராம்பும் போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வரமிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாயை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக போட்டு நல்லா வணக்கிட்டு தக்காளியை போட்டு நல்லா வணனதுக்கப்புறம் கறியை பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் எல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கறியை போட்டு நல்லா வணனதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுட்டாங்க. தண்ணி நல்லா கொதித்து வர டைமில் நம்ம அரிசி போடணுங்க. இது பாசுமதி ரைஸ் தான் போட்டாங்க. ரொம்ப ஊற வைக்கல. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கல்லீர் இட்டுட்டு எடுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு ஒரு 2 கிளறிட்டு அதுக்கப்புறமா நல்லா மூடி வச்சுட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் தம் போட்டாங்க. சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி வாழை இலை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணாங்க பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள்.